هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாரும் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், 5 இரவுகளாக நாம் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கவும் அதனுடைய சில விளக்கத்தை கேட்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்கிறான். அதை உள்வாங்கி அதன் பிரகாரம் நடப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானான். நேற்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னோம். உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுவது 3 விஷயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, தக்வா இருக்க வேண்டும். 2வது, அந்த சொத்துக்களுக்கு உரிய பங்காளிகள் எல்லோருக்கும் அவர்களுக்குரிய பங்கை கொடுப்பதோடு, பங்கு இல்லாத சொந்தக்காரர்கள், ஏழைகள், யத்தீம்கள், அவர்களுக்கும் கொஞ்சத்தை நீங்கள் வழங்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். 3வது, கூலு கௌலன் சதீதா, நேர்மையான சொல்லை சொல்ல வேண்டும், சரியான சொல்லை சொல்ல வேண்டும் என்று 3 விஷயம். இந்த 3ம் தான் நம்முடைய சொத்தை பாதுகாத்து நம்முடைய சந்ததிக்கும் அது போய் சேருவதற்கு துணை செய்யக்கூடிய காரணிகள் என்பதை அல்லாஹ் அவனது வேதத்தில் தெளிவுபடுத்தினான். இதில் இந்த 3வது விஷயம் இருக்கிறது பாருங்க. அதாவது நேரான சொல்லை சொல்ல வேண்டும் என்பது. காக்க என்று சொல்லுவார். நாவை காக்க வேண்டும், பேண வேண்டும். சொல்லக்கூடாத சொல்லை, தேவையில்லாத சொல்லை நாம் சொன்னால் அதனால் ஏற்படுகிற விளைவுகள் சாதாரணமானது அல்ல. ஒரு சொல்லு அது கொல்லவும் செய்யும், வெல்லவும் செய்யும் என்று சொல்லுவார். எனவே நம்முடைய நாவை, அதிலேயும் குறிப்பாக இந்த நோன்புடைய காலத்தில் ரொம்ப பேணிக்கொள்வது, நோன்பை பாதுகாப்பதற்கும் அது அவசியமாக இருக்கிறது. எந்த அளவிற்கு நாவை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் எந்த அளவிற்கு கடுமையானது என்றால், ஒருவர் ஷஹீதாகிவிட்டார். ஷஹீதான அவரை குறித்து ஒரு சஹாபி சோபனம் சொர்க்கம் உரியதாக ஆகிவிட்டது, சொர்க்கத்திற்குரியவராக அவர் ஆகிவிட்டார், சோபனம் என்று வாழ்த்து சொன்னார். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஷஹீதானவருக்கு சொர்க்கம் கிடைக்கத்தானே செய்யும், அதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கழித்து கொண்டார். உனக்கு தெரியுமா அவர் சொர்க்கத்துக்கு போவார்னு அப்படின்னு கேட்டார். ஷஹீதாக ஆகிவிட்டாலும் கூட சொர்க்கம் செல்வதை விட்டும் தடுக்கக்கூடிய சில காரணிகள் உண்டு. அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னாங்க, தேவையில்லாமல் பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ தேவையில்லாமல் பேசுவது அது ஷஹீதாக இருந்தாலும் கூட சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து வைத்துவிடும் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாவை ரொம்ப பேணுதலோடு, ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு அதை கட்டி போடுவது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. யூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய திமிர்த்தனத்தை
அவர்களுடைய துடுக்குத்தனத்தை, மரியாதை இல்லாத வார்த்தைகளை அல்லாஹ் விஷயத்திலையும் பயன்படுத்தினார்கள், நபிமார்கள் விஷயத்திலையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சாபக்கேடு ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுடைய சாபம் இந்த உலகத்திலே அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளும் சில பேர் அதில் இருந்தார்கள் என்றாலும் அவர்கள் நாடு இல்லாமல் நாடு நாடாக துரத்தப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இழிவும் வறுமையும் தரித்திரியமும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. பணம் இருக்கும் ஆனால் தரித்திரியம் அவர்களுக்கு போகாது என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொன்னதற்கான பல காரணங்களில் ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் நாவை பாதுகாக்கவில்லை. நாவை பாதுகாக்காத காரணத்தை நம்ம அதனுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்? அல்லாஹ் தர்மம் செய்யுங்க என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கேட்பவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஏழை ஆயிட்டான்னு சொன்னோம். இன்னல்லாஹ் ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா நஅூதுபில்லாஹ். அல்லாஹ் ஏழை ஆயிட்டானோ, அதை நம்மகிட்ட கடன் கேட்கிறானோ, அவன் நாம் தான் செல்வந்தர்கள் என் துடுக்குத்தனமாக பேசியதை அல்லாஹ் கடும் கோபத்தோடு நீ சொன்னதை நான் கேட்டேன், அதை பதிவு செய்து கொள்வேன், விடமாட்டேன் என்று எச்சரிக்கை செய்தான். அதே மாதிரி அது மட்டும் சொல்லலை, அவர்கள் என்றைக்குமே பொருளாதாரத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவார்கள். யூதர்கள் அன்றும் இன்றும் பணக்காரர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்பதிலே பெரும் முயற்சி எடுத்துக்கொள்வார்கள். அந்த முயற்சியினுடைய ஒரு பாகமாக அவர்கள் வியாபாரத்தை நியாயம் இல்லாமல், அதாவது நீடு உணர்வோடு அதை பார்க்காமல் லாப நோக்கத்தோடு அதை அணுகுவார்கள். குறிப்பாக அவர்களுடைய பெரிய வியாபாரம் வட்டி. எனவே அந்த வட்டியை அதைத்தான் அடிப்படையாக கொண்டு அவருடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த யூதர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபியை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால, நபியின் மீது பொறாமை கொண்ட காரணத்தினால, நபியின் மீது தகாத சொற்களை சொன்ன காரணத்தினால அல்லாஹ் அவர்களுக்கு சாபக்கேடாக அவருடைய பொருளாதாரத்தை நசுக்கிவிட்டான், அவருடைய பொருளாதாரத்தை பிடித்து விட்டான். சாதாரணமாக நம்முடைய பொருளாதாரம் சுருங்கிவிட்டது என்றால், நல்ல நடந்து கொண்டிருந்த வியாபாரம் படுத்து விட்டது என்றால், நிறைய செல்வத்தை ஈட்டிய நாம் இன்று அதிலே கொஞ்சம் குறைவை காணுகிறோம் என்றால் நாம் நம்மைத்தான் சிந்திக்க வேண்டும். ஏன், என்ன நடந்தது? நம்முடைய பாவத்தின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்த காரணத்தினால்தான் அது குறைந்தது என்று நாம் சிந்தித்தால் அது சரியான பார்வையாக இருக்கும். சகத்தும் ராஜீதக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அதை அதிகப்படுத்துவேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். இன்று நாம் பார்த்தோம், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும். நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தால், ஆமந்து ஈமானோடு நீங்கள் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை அதாப் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ அல்லாஹ் செல்வத்தை பிடிக்கிறான்னு சொன்னால், செல்வம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், வியாபாரம் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால், நம்ம இடத்துல இந்த சுக்குர் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது, நஷ்டப்பட்டிருக்கிறது என்று தான் விளக்க வேண்டுமே தவிர அந்த யூதர்கள் எதையுமே ஒழுங்காக விளங்க மாட்டாங்க. என்ன சொன்னான் அப்படின்னா, இதே பன்ஹாஸ் தான். அவன் அல்லாஹ் விஷயத்தில் தகாத சொல்ல ஏற்கனவே சொன்னதாக குர்ஆன் பதிவு செய்தது. செல்வத்தை அல்லாஹ் பிடித்து விட்டான். யூதர்களுடைய வியாபாரம் முடங்கி விட்டது. வியாபாரம் முடங்கிய காரணத்தினால் பொருளாதாரத்தில் நசிந்து விட்டார்கள். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம் என்று அவர்கள் சிந்தித்திருந்தால் அது நியாயமான பார்வையாகப்பட்டிருக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்னஹும் மகாமு தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்சில இலைஹிம் மின் ரப்பிஹிம் லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அவங்க ஒழுங்கான முறையிலே தௌராத்தையும் இன்ஜீலையும் நிலைநாட்டி இருந்தால், அவர்களுக்கு அருளப்பட்ட எல்லா வேதத்தை கொண்டும் ஈமான் கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்திருந்தால், நாம் என்ன செய்திருப்போம்? அவங்க மேலே இருந்தும் சாப்பிடுவாங்க, கீழே இருந்தும் சாப்பிடுவாங்க. லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம் அப்படின்னு செல்வம் மேலே இருந்தும் கொட்டும், கீழே இருந்தும் கொட்டும். நாம் நியாயமான முறையில் வாழ்ந்தால், நியாயமான முறையில் நடந்து கொண்டால் செல்வம் பெருகும் என்று எல்லாம் சொல்கிறான். ஆனால் அப்படி பெருகவில்லை என்று சொன்னால், நம்முடைய நடத்தையில் ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது என்று உணராமல் அவன் என்ன வார்த்தை சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை சொல்வதற்கு நமக்கு நான் கூசுகிறது, அல்லாஹ்வுடைய கை சூம்பி விட்டதோ என்று சொன்னான். இப்போ காலத்தில் யஹூது எதுல்லாஹி மஹ்லூலா,
யூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கரம் அது செயலிழந்து விட்டது, சுருக்கி விட்டான், செயல்படாமல் ஆகிவிட்டது என்று அவன் சொன்னான். அல்லாஹ் பதில் சொன்னான், உள்ளத்து ஐதியும் அவங்கேதான் செயலிழந்து விட்டது, சூம்பி போய்விட்டது. அல்லாஹ்வுடைய பல் எதாகவும் வசூத்தத்தான், அல்லாஹ்வுடைய 2 கரமும் விரிவாக இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு விரிவாக நிறைய செல்வத்தை வழங்குவான் என்று அவர்களுக்கு பதில் சொன்னான். அதாவது உள்ளத்து ஐதீகம் அந்த எதுல்லாஹி மகரூரா என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் குர்ஆன்ல ஏன் சொல்றான்னா, நபிமார்கள் விஷயத்துல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல, நல்லவர்கள் விஷயத்துல நம்முடைய நாவை அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். நாவை அடக்கவில்லை என்று சொன்னால், தகாத சொற்களை நீங்களும் நானும் பயன்படுத்தினால் அது சாபக்கேடாக வந்து அமையும். உலகத்திலே மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதை நமக்கு அதன் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறான். எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சரித்திர நிகழ்வுகள் இருக்கிறது. அல் பலாஉ முவக்கலும் பில் மந்திக் என்று சொல்லுவார்கள். நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்து நம்ம வாய்நாடு தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் ரிவாயத்திருக்கிறது, சஹாபாக்கள் சொன்னதாகவும் ரிவாயத்திருக்கிறது. ஆக எப்படியோ இந்த கருத்து எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய எல்லா முசீபத்தும், எல்லா ஆபத்தும் எதனால் வருது? நம்முடைய வாயினால தான் வருது. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசிய, ஒரு அழகாவிய நலம் விசாரிக்க போறாங்க. அவர் வயசானவர், அவர் கடுமையான காய்ச்சலா இருக்குது. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றால் லா பஸ் தஹூர் தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ். நாமும் நோயாளியை விசாரிக்க போகும்பொழுது என்ன சொல்லணும்? லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ். என்ன அர்த்தம்? பரவாயில்லை, கவலைப்படாதீங்க, சுத்தமாயிடும். லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த நோய் சுத்தமாயிடும். நோய் சுத்தமாயிடுனா குணமாயிடும்னு அர்த்தம். நோய் சுத்தமாயிடுவது மட்டுமல்ல, அதன் மூலமாக பாவங்களும் சுத்தமாகிடும். பல்வேறு அர்த்தங்களை கொண்ட ஒரு துஆவுடைய வார்த்தை, ஆறுதலாக சொல்கிற வார்த்தை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனுஷன் என்ன செய்யணும்? பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருக்கல, அவர் கொத்திக்கிட்டு இருக்கல. அவரு சொன்னாரா, கல்லா இது குணமாகாதுன்னு, இது சுத்தமாகாது, இது எனக்கு நிவாரணம் தரக்கூடிய நோய் மாதிரி தெரியல. ஹும்மா தஃபூர் காய்ச்சல் கொதிக்கிறது. அலா ஷேഖിன் கபீர் வயது முதிர்ந்த இந்த கிழவனின் மீது காய்ச்சல் கொதிக்கிறது. துசீருகுல் குபூர் அடுக்குமுறையில் தான் பேசுகிறார். நோயாளியா படுக்கையில் கிடந்தாலும் கூட என்ன பேசுகிறாரு? ஹும்மா தஃபூர் அலா ஷேഖിன் கபீர் துசீருகுல் குபூர், இது கபூரில் கொண்டு போய் தான் சேர்க்கும்னு. இப்போ நான் இதன்னு சொன்னாங்க சில. அப்படின்னா அப்படியே ஆகட்டுமே, நான் துவா செய்கிறேன், அதை வாங்கணும், ஆமீன்னு சொல்லணும், அது கொத்திக்கிட்டாவது இருக்கணும். குணமாகாது அப்படின்னு தற்கொலையாக பேசுனா சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாபப்படலை, நீ என்ன சொல்றீங்க அதுதான் உனக்கு கிடைக்கும். அவர் இறந்து போயிட்டார். இந்த மவுத் எதனால் வந்துச்சு? எதனால் வந்துச்சு? வாயால் வந்துச்சு. அவர் ஒழுங்காக அந்த துவாவுக்கு ஆமீன்னு சொல்லியிருந்தா, குறைந்தபட்சம் பேசாமல் இருந்திருந்தா கூட அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பார். நோயிலிருந்து அவருக்கு ஷிஃபா கிடைத்திருக்கும். ஆனால் அந்த வாயினால் அவருக்கு என்ன வந்துச்சு? மவுத்து வந்து விட்டு. குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு சம்பவங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பேழையில் வைக்கப்பட்டு நைல் நதியில் விட்டுட்டாங்க அவங்க அம்மா. அதை எடுத்து கொண்டு வந்தாங்க ஊழியர்கள். போலீஸுக்கு தகவல் வந்த உடனே, ஆண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே கொள்ளணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்துட்டாங்க. ஆனால் ஆசியா அம்மா அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. போலீஸ்காரங்க சொன்னாங்க, ஒருத்தர் இதை தொடக்கூடாது, நான் ராஜான்னு சொல்லி இதற்குன்னு தனி விதிவிலக்கு வாங்கி தருவேன் என்று சொல்லி ஃபிரௌனுடைய தர்பாருக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மஹப்பத்து வந்துருச்சு. யாரை பார்த்த உடனே? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அல்கைது அலைக மஹப்பத்தன் மின்னி என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே, உங்கள் மீது மஹப்பத்தை நான் போட்டேன் என்று சொல்கிறோம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன ஏற்படும்? ஒரு மஹப்பத்து ஏற்படும். அந்த அடிப்படையில் ஆசியா அம்மா அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் ஃபிரௌன் போய் சொன்னாங்க, இதை ஒன்று சின்னவன் நான் தப்துரு குர்ரத்து ஐனிந்தி உட நான் தப்துரு அஷா ஐயம் ஃபஅனா அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? இது எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, இது நமக்கு பிரயோஜனப்படலாம்,
இதவே நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதை கூட செய்யாதீங்க என்று சொன்னான். ஆனால் அவன் என்ன சொன்னான், புதிதாக இருக்கலாம்ல, அவன் சொன்னான் கொரத்து ஐனி லக்கி லா லீ என்று சொன்னான். உனக்கு வேண்டும் என்றால் இந்த குழந்தை கண் குளிர்ச்சியாக இருக்கலாம், எனக்கு இந்த குழந்தை என்ன இல்லை, கண் குளிர்ச்சி இல்லை என்று சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன வேலை செய்தான் ஃபிரௌன், இவன் அந்த அம்மா சொன்ன மாதிரி எனக்கும் கண் குளிர்ச்சி தான் அப்படின்னு சொன்னாலோ, அது பொத்திக்கிட்டு இருந்தாலோ, வாய்மூடி அமைதியாக இருந்தாலோ, அந்த குழந்தை எப்படி ஆசியா அம்மாவுக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக அமைந்ததோ அதே மாதிரி ஃபிரௌனுடைய ஹிதாயத்திற்கும் அது காரணமாக அமைந்திருக்கும். இப்போ இந்த ஃபிரௌனுடைய ஹிதாயத்து நஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம், எனக்கு கண் குளிர்ச்சி இல்லை என்று வாய் விட்டதுனால, தகாத சொன்னதுனால. அசாயம் ஃபானான்னு சொன்னாங்க அந்த அம்மா, இந்த குழந்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பிரயோஜனத்தை கொடுத்தா அந்த அம்மாவுக்கு ஹிதாயத்து கிடைத்தது மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். இவனும் அதை ஆமோதித்திருந்தால், வாயை கொத்தி கொண்டு இருந்திருந்தால், நிச்சயமாக அவனுக்கும் அது ஹிதாயத்திற்கு காரணமாக மட்டுமல்ல, அவனுடைய சொர்க்கத்திற்கும் அது காரணமாக அமைந்திருக்கும். ஆனால் அந்த நஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம், வாய்தான் காரணம். எனவே அது பலா முவக்கலும்பில் மந்திக்கு இப்படி எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை காக்க வேண்டும் என்று, இந்த நாவை பாதுகாக்க வேண்டும் என்று, பேசக்கூடாததை பேசக்கூடாது என்பதை குறித்து பல்வேறு செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். பல்வேறு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தது இந்த நாவினால்தான் என்று வரலாறுகளிலே நாம் பல்வேறு செய்திகளில் சம்பவங்களில் நாம் அதை பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா தவறான செயலுக்கு அழைத்தார்கள். அசீஸ் ராஜாவுடைய மனைவி தவறான செயலுக்கு அழைத்தார்கள். அப்படி அழைக்கிற பொழுது அவங்க அல்லாஹ்வுடைய பயத்தினால் உந்தப்பட்டு நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்று விலகி விட்டார்கள், ஓடி வந்து விட்டார்கள். இப்போ அந்த அம்மா மிரட்டினாங்க, நீங்கள் கட்டுப்படவில்லை என்றால், எனக்கு இணங்கவில்லை என்றால் நான் உங்களை என்ன செய்வேன், ஜெயிலில் போட்டுருவேன்னு சொன்னாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் பாவத்தை விட்டு வெறுப்பின் காரணமாக, எங்கே நம்முடைய பாவத்தில் நாம் விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக, பாவத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை தடுக்க வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க. ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலையன்னு சொன்னாங்க. இறைவா, இந்த பாவமான செயலை செய்வதற்கு என்னை நீ விட்டு விடாதே, அதை விட ஜெயில் எனக்கு பிரியமானது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அதை விட அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலையன்னு சொன்னாங்க, ஜெயில் எனக்கு பிரியமானது என்று சொன்னாங்க. ஆனால் ஹதீஸில் வருது, அந்த சொல்ல அவங்க தவிர்த்திருக்கலாம். என்ன சொல்லியிருக்கணும், யா அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாகன்னு சொன்னால் ஜெயிலுக்கு போகாமலேயே அல்லாஹ் பாவத்தையும் செய்யாமல் எல்லாம் தடுத்திருப்பான். அவங்க என்னதை கேட்டிருக்கணும், ஆஃபியத்தை கேட்டிருக்க வேண்டும். ஆஃபியத்துன்னு சொன்னால் பாவமும் செய்யாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் ஜெயிலுக்கு போகாமலேயே அல்லாஹ் தஆலா அவர்களை தடுத்திருப்பான். ஆனால் அவங்களே தங்கள் வாயினால ஜெயிலு போட்டாலும் பரவாயில்லை இருப்பேன், ஆனால் அந்த பாவம் செய்ய வச்சிடாத என்று சொன்ன காரணத்தினால அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைப்பதற்கு அந்த சொல் காரணமானது என்று நாம் பார்க்கிறோம். யூதர்கள் பல்வேறு சாபத்திற்கு உள்ளானது, கஷ்டங்களுக்கு உள்ளானது எதனால, அவங்களுடைய சொல்லுனால. இன்னைக்கு கூட ஒரு செய்தி வரலாறு குர்ஆனில் வந்தது, நாம் ஓதினோம். என்ன, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஜிஹாதுக்கு புறப்படுங்கன்னு சொன்னாங்க. அப்படி புறப்படுங்கன்னு சொல்லும் பொழுது புறப்பட வேண்டியதானே, என்னது புறப்பட வேண்டியதானே, புறப்படலை. ஏன்னா அந்த நேரத்தில் அமாலிக்கர்கள் என்ற வம்பர்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்கள் முரட்டுத்தனமானவர்கள். எனவே அவர்களை எதிர்த்து என்ன செய்ய முடியாது, நம்மளால் போரிட்டு ஜெயிக்க முடியாது என்று வெளிப்படையான சக்தியை கொண்டு அவர்கள் நம்பி அல்லாஹ்வுடைய சொல்லையும் ரசூலுடைய சொல்லையும் உதாசீனம் செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், மூசாவே அங்கே ஜப்பார்கள் இருக்கிறாங்க, அதாவது வரம்பு மீறி நடக்கக்கூடிய சர்வாதிகாரம் உள்ள ஆளுகை உள்ள அந்த ஜப்பார்கள் இருக்கிறாங்க. அதாவது அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறினா தான் நாங்கள் அங்கே போவோம். ஹத்தா யஹ்ருஜூ மின்ஹா,
அவர்கள் வெளியேறும் வரை நாங்கள் அந்த ஊருக்குள்ள என்ன செய்ய மாட்டோம். பொய் யஹ்ருஜூ மின்ஹா, அவர்கள் வெளியேறிவிட்டால் இன்னா தாகிலூன், நாங்கள் என்ன செய்வோம், உள்ளே போவோம் அப்படின்னா. எவனாவது கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்க, அவனா நாட்டை விட்டு வெளியேறுவானா? எந்த நாட்டினுடைய அதாவது அரசராக இருந்தாலும் அந்த நாட்டை பாதுகாப்பதற்குத்தான் போராடுவானே தவிர நீங்கள் வரீங்களா வாங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வேணா சொல்லுவானா? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடே இல்லை. நாம் அல்லாஹ் மேலே நம்பிக்கையை வைத்து என்ன செய்ய வேண்டும், போற்ற வேண்டும், முன்வர வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அவன் வர்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உள்ளே போக மாட்டோம்னு சொன்னான். அதில் ஒரு 2 பேர் நல்லவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்குரிய 2 பேர் இருந்தாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செய்திக்கு பிரதிநிதியாக அவங்களிடத்துல வாதாடினாங்க. கண்டிப்பாக உள்ளே போங்கப்பா, நம்மளாம் உள்ளே போய் வெற்றி பெறுவோம் என்று சொன்னாங்க. அவர் வெற்றி பெறுவோம், பெய்தா தகல்துமூஹும் ஃபஇன்னக்கும் காலிபூன், நீங்கள் உள்ளே நுழைந்தால் உள்ளே நுழைஞ்சா மட்டும் போதும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த நற்செய்தியை சுப செய்தியை சொன்னாங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அவன் யா மூசா லன் நதுகுலஹா அபதன், ஒரு காலமும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள நுழையவே மாட்டோம். லன் நதுகுலஹா அபதா. அப்புறம் வார்த்தை சொன்னா பாருங்க, அதாவது இதுஹப் அந்த வரப்புக்க ஃபகாத்திலா, வேணுமானா நீங்களும் உங்கள் அல்லாஹ் போய் சண்டை போடுங்கன்னு. நீங்களும் உங்கள் அல்லாஹ் போய் நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துடுறோம். இதுஹப் அந்த வரப்புக்க ஃபகாத்திலா இன்னா ஹாவுனா காயிது, நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துடுறோம்னு சொன்னோம். மூசா சொன்னாங்க, ரப்பே இவனை திருத்தவே முடியாது, இவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னிலாம் ரப்பி இன்னிலா அம்லிக்கு இல்லா நஃப்ஸி வ அஹி, என்னையும் என்னுடைய சகோதரர் ஹாரூன் நபியை தவிர நான் வேறு யாரையும் என்னால் என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. என் சொல்ல ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிவை உண்டாகினே தோசை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சொல்லின் காரணமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறதுனால இங்கேயே கிட அப்படின்னு போட்டோம். فإنها محرمة عليهم 40 سنة يتيهون في الأرض فلا تأس. இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், நீ இப்படி சொன்ன காரணத்தினால அவர்கள் மீது அந்த நகரம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. 40 வருஷம் நீங்கள் உள்ளே போக முடியாது. அவன் தானே சொன்ன நான் போக மாட்டேன்னு சொன்னான்ல, நீனும் உங்கள் அல்லாஹ் போய் சண்டை போடுங்கன்னு சொன்னான்ல, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோன்னு சொன்னான்ல. அதனால் அல்லாஹ் சொல்லிட்டான் 40 வருஷம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள போகவே முடியாது. முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, 40 வருஷம் யதீஹூன ஃபில் அர்தி, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன செய்ய முடியாது, அந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாபம் விட்டு விட்டான். அதனால் என்னாச்சு, அவங்க அப்போ இருந்தது ஒரு தீங்கிற மைதானம். இந்த ஊரும் இல்லை அந்த ஊரும் இல்லை, ஒரு தீங்கிற மைதானத்தில் வெட்ட வெளியில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த புறப்பட்டு வந்து இங்கிருந்து எங்கே போகணும், அந்த நகரத்துக்குள்ளே பைத்துல் முகஸ்ஸுக்குள்ளே போகணும். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்தான். ஆனாலும் கூட போக மாட்டோம்னு பிடிவாதமாக இருந்த காரணத்தினால, அது மட்டுமல்ல நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோன்னு சொன்ன காரணத்தினால அல்லாஹ் என்ன சாபம் போட்டு விட்டான், فإنها محرمة عليهم 40 سنة يتيهون في الأرض, 40 வருஷம் அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. என்ன செய்வானா, ஹதீஸ்ல வருது, காலையில் புறப்பட்டு போவோம். தீங்கிற மைதானத்தில் மாட்டிருக்கிறோம், ஒரு வசதியும் இல்லை, ஒரு வாய்ப்பும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு வசதியும் இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கும் வசதி இல்லை. ட்ரெஸ்ஸு மாற்றணும், ட்ரெஸ்ஸு மாற்றணும்னா நகருக்குள்ளே போகணும், அப்போ தானே வாங்க முடியும். உடுத்த ட்ரெஸ்ஸோடு இருக்கலாம், சாப்பாடும் இல்லை. அதனால் காலையில் புறப்பட்டு என்ன செய்வான், பயணம் செய்வான். காலையில் போயிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு, சரி நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்துருவான். இங்கிருந்து எந்த வரைக்கும் போனானோ அங்கே படுத்துருவான். படுத்துட்டு காலையில் எழுந்து பார்த்தா அவன் எங்கே புறப்பட்டான்னு அங்கேயே இருப்பான். இங்கே இருந்து திருச்சிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சிக்கு போகிறதுக்கு மெட்ராஸில் இருந்து எந்த வரைக்கும் போயிட்டான், விழுப்புரம் வரைக்கும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. சரி நாளைக்கு மீதி பயணத்தை நம்ம என்ன செய்வோம், தொடங்குவோம் என்று அவன் நினைத்து படுத்தா திருப்பி பார்க்கும்பொழுது காலையில் எழுந்து பார்த்தா எங்கேயே இருப்பான், மெட்ராஸ்லேயே இருப்பான். இப்படியே 40 வருஷம் அவனால் போகவே முடியல. இதில் என்ன விசேஷம்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாபம் போட்டுட்டான்னா அந்த ஊருக்குள்ளே போக முடியாது என்று சொல்லிட்டான்னு சொன்னால் போலீஸ் தேவையில்லை,
இராணுவம் தேவையில்லை. இப்போ நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? அவனை ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இராணுவத்தை நிப்பாட்டிடுவோம். அந்த தடுக்கிறது போலீஸை நிப்பாட்டிடுவோம். அல்லாவுக்கு ஒரு போலீஸும் தேவையில்லை, ஒரு இராணுவம் தேவையில்லை. மட்டுமல்ல, ஜெயிலும் தேவையில்லை. அங்கே வெட்ட வெளி மைதானத்தில் இருக்கிறான், சுவர் இல்லை, ஆனாலும் கூட ஜெயிலாக இருந்துச்சு. அந்த ஜெனரேஷனே அழியும் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களால் அங்கிருந்து என்ன செய்ய முடியல, நகர முடியல. அந்த தீங்கிற மைதானத்தில் வச்சு தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானாங்க, ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானாங்க. எல்லா இவர்கள் மூலமாக அவர்களும் கஷ்டப்பட்டார்கள், கஷ்டத்தை அனுபவித்தார்கள். இதனால் எதனால் வந்துச்சு? நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோன்னு சொன்னாங்க, நீ இங்கேயே உட்காரு, நீ இங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பத்ரில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நம்ம யுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? செய்யலாம். அபூபக்கர் சொன்னாங்க, உமர் சொன்னாங்க, பல சஹாபாக்கள் சொன்னாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது மதீனாவில். உள்ளூர் வாசிகளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டி அபிப்பிராயத்தை எதிர்பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போகலாமா திரும்பியும் கேட்குறாங்க. அப்போ அவங்க வழங்கிக்கிட்டாங்க. யாரை சொல்ல, எங்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றீர்களா? ஆமான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா நீங்கள் எங்களை எங்கே வரைக்கும் எடுத்துக்கிட்டு போனாலும் சரி, உங்கள் பின்னாடியே நாங்கள் வருவோம். அதில் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யாரை சொல்லலாம், கடலில் குதிக்க சொன்னால் குதிக்கிறோம், தீயிலே குதிக்க வேண்டும் என்றாலும் குதிக்கிறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆணையிடுங்கள், கட்டுப்படுகிறோம் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு வார்த்தை மிக்தாத் சொன்னார், நாங்கள் பனு இஸ்ராயீல் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம். என்ன சொன்னாங்க அவங்க? இர்ஹப் அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்கள் அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். எனவே நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும், ஈமானை வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். எது நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எது நடக்கக்கூடாது என்று நீங்கள் பயப்படுறீங்களோ அது சொல்லவும் கூடாது, அது என்ன செய்யக்கூடாது. இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, என் நஃப்ஸில் பல கருத்துக்கள் வரும், பல எண்ணங்கள் வரும், சொல்ல வேண்டும் என்று நினைப்பேன், ஆனால் சொன்னால் நம்ம சொன்னதுனால அப்படி வந்துடுமோ என்ற பயத்தின் காரணமாக நான் என்ன செய்ய மாட்டேன். தேர்தல் நடக்குது, நமக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் நமக்கு இந்த கட்சி வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா போகிற போக்க பார்த்து வந்துடுவான் போல தெரியுது, அது சொல்லக்கூடாது. அது நீ ஏன் சொல்கிற? உன் வாயாலேயே அவன் வந்துடுவான் அப்படிங்கிறத எதுக்கு சொல்கிற? எது நடக்கக்கூடாதோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அதை நாம் அந்த வார்த்தையை சொல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆனில் வருது, சூரத்து யூசுஃபில். அப்போது அவங்க சொல்கிறாங்க, யூசுஃபை எங்களோட விளையாட அனுப்பி வைங்கன்னு கேட்குறாங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்து. ஆனால் அவங்களுடைய நோக்கம் யூசுஃபை விளையாட கூட்டு போகணுன்னு நோக்கம் இல்லை, கதையை முடிக்கணுங்கிற நோக்கம். ஆனாலும் கூட பாப்பாட்ட ரொம்ப ஹிக்மத்தா, ஏன் யூசுஃபை மட்டும் எங்களோட அனுப்ப மாட்டேங்கிறீங்க, அவரும் பிள்ளை தானே, நாங்கள் விளையாட போகும்போது அவரையும் விளையாட அனுப்புங்க, நாங்கள் பத்திரமா பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்து கூட்டு போனோம். அப்படி கூட்டு போகிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் கூட்டு போனால் இன்னி அகாஃபு ஐயக்குள்ள வெறுப்புன்னு சொன்னார். நீங்கள் கூட்டு போனால் நீங்கள் கவனமாக வாப்பிடும், கவனக்குறைவாக இருக்கும் பொழுது ஓனாய் அவரை கழித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். இது அவர் பயப்படுறது சொல்லக்கூடாதுல்ல, இது அவனுக்கு ஒரு யோசனை சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன யோசனை சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு? கிணத்துல தூக்கி போட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து போச்சு வாப்பா, ஓனாய் நாங்கள் அங்கே விளையாடுற கவனமாக இருந்தோமா, அந்த நேரம் பார்த்து ஓனாய் கடிச்சிருச்சு, தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பொய் சாட்சியாக சட்டையை ரத்தத்தில் முக்கி அதை எடுத்து வந்தாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த ஓனாய் புத்திசாலியான ஓனாய் கொடுத்துருது. என்னன்னா சட்டையை கிழிக்காமையே அவங்க பையன் தின்றுருக்கு. அதாவது கிரிமினல் குற்றம் செய்கிறவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு இருந்துட்டு முத்தணும். அப்படி இல்லாமல்
அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கலாம். சட்டையை எடுத்து நம்பி கொண்டு போன உடனே அதை கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் இது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, எது நடக்கக்கூடாதோ அதை அவன் என்ன செய்யவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அவனுக்கு ஒரு யோசனை சொன்ன மாதிரி ஆச்சு. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதாவது எங்கள் அம்மா வந்து இந்த ஓமத்திராவும் இருக்குல்ல மருந்து, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பினேன். அப்போ சின்ன பிள்ளைங்கிறதுனால வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும். 2 அடி போட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்னும் போனேன். எனக்கு ஓமத்திராவுன்னா என்னன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. கடையில் போய் ஓமத்திராவும் கேட்கப்போ அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன வாளி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போனேன். போகும்பொழுது என்ன சொன்னாங்க, நபரு நீ ஆடிக்கொண்டே போகிறாய், அதை கொட்டிட்டு வந்துடக்கூடாதுன்னு. எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அதை கொட்டிட்டு வரணுங்கிற ஐடியாவும் இல்லை, அது சிந்தனையும் இல்லை. அப்படி சொன்னாங்க. சொன்ன பிறகு கூட எனக்கு கொட்டணுங்கிற ஐடியாலாம் இல்லை. ஏன்னா போகும்பொழுது அடி விழுந்துருக்கு. இப்போ அதை கொட்டினா இன்னும் கொஞ்சம் அடி விழுந்து நமக்கு தெரியும்ல. அதனால் நான் ரொம்ப உஷாராக தான் இதை செய்ய தான் போகிறேன். அங்கே போய் பார்த்தா ஓமத்திரா வாங்கிட்டு வந்தால் தண்ணி மாதிரி இருக்கு. இது மருந்துன்னு சொன்னாங்க, தண்ணி மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லி நானே கொட்டுறேன். நான் கொட்டணுன்ற நீயத்தே எனக்கு இல்லை, அதை கொட்டிட்டேன். உண்மை சொன்ன மாதிரி அடி வாங்கினது வேறு விஷயம். அப்போ எதை செய்யக்கூடாதோ அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லுக்கு ரொம்ப குணம் இருக்கிறது. நாம் எதை சொல்லுகிறோமோ அதற்கு நிறைய பவர் இருக்கிறது, நிறைய சக்தி இருக்கிறது. எனவே நல்ல சொற்களை சொல்ல வேண்டும். நடக்க வேண்டிய காரியத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். நடக்கக்கூடாத காரியத்தை அது நடக்கும் என்று எதிர்பார்ப்பு இருந்தாலும் நம்முடைய வாயினால் நம்ம சொல்லி நம்ம அந்த ஆபத்தை விட கொடுத்து என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது என்பதுதான் இன்றைய இந்த வசனங்களில் யூதர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவை பாதுகாப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஹக்கு சய்யிதினா முஹம்மத் وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.